என்ன கைஸ் துப்பி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆர்சிபி ஒரு முடிவோடு தாங்க இருக்காங்க. அதான் நானே தொப்பியை மாற்றிட்டேன். அப்படிலாம் இல்லை, தொப்பி நல்லா இருந்துச்சுன்னு போட்டு பார்த்தேன் வெயிலுக்கு. ஆனால் உண்மையிலே செம மேட்சுங்க நேற்று. எப்படியோ செதுக்கி விட்டாங்க. 60 ரன்னுக்கு 7 விக்கெட்டு, 80 ரன்னுக்கு 8 விக்கெட்டு அப்படியே செஞ்சு விட்டு கடைசியில் இவன் அடிப்பான் அவன் அடிப்பான்னு எதிர்பார்த்து பஞ்சாப் ஒன்றுமே பண்ணலைங்க. ஆர்சிபி முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே மேலே இருக்க டீம்லாம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பயும் டாப்பில் இருக்க டீம்லாம் கீழே போயிடுச்சு. ஏன்னா டஃப் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கேகேஆர், ஆர்ஆர், சிஎஸ்கே இந்த மாதிரி டீம்ஸ் தான் எப்போவும் டஃப்பாக இருக்கும். இந்த வாட்டி அவங்களாம் கீழே போயிட்டாங்க. இது அவங்களுக்கு லக்காக போயிடுச்சு. முக்கியமாக ஹைதராபாத் கீழே போயிட்டாங்க. சரி ஓகே, இதுதான் சான்ஸரா, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அடித்து தள்ளுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டீமும் செட் ஆகிடுச்சு ஆர்சிபிக்கு. ஸோ செஞ்சு விட்டாங்க பஞ்சாப்பை. நான் டெல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன், டெல்லி விசஸ் பஞ்சாப் வரும்னு பார்த்தேன். கடைசியில் டெல்லி 5வது இடமா போச்சு, குவாலிஃபை ஆகலை. மும்பை செதுக்கிட்டு விட்டாங்க. பார்ப்போம் இன்றைக்கி மேட்ச் ஜிடி வர்சஸ் மும்பை, அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இருக்குங்க, இந்த ஃபைனல் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். அது ஆர்சிபிக்கு கூட யார் போக போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஞ்சாபே திருப்பி போச்சுனாலும் நல்லாயிருக்கும். ரிவெஞ்ச் கேம் மாதிரி இருக்கும் நேற்று மேட்ச்சுக்கு. சரி பார்ப்போம் யார் தான்ட்டு. அந்த பக்கம் அரட்டிக்கும் சாய் சுதர்ஷன் கில்லுலாம் வேறு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸை போடுறதுக்கு. இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு 50-50 தாங்க. மும்பை ஜிடி ரெண்டும் செம்ம டஃப்பாக இருக்கும். ஃபைனலை விட இன்றைக்கி மேட்ச் பயங்கரமாக இருக்கும், ஜிடி வர்சஸ் எம்ஐ. அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும், போய் ஐபிஎல் பாருங்கள். மற்றபடி நம்ம சேனலில் வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் போடலான்ட்டு அப்படியே கமெண்டில் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் என்னென்ன வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக வீடியோ வருங்க கண்டிப்பாக. ட்ராவல் விளாக்லாம் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு கொஞ்சம் டைம் தான் செட் ஆக மாட்டேங்குது. டைம் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா போடலாம். அப்புறம் நம்ம அட்டி வேறு இல்லை, நம்ம அட்டி எல்லாம் பூரா டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எல்லாம் இப்போ வேலைக்கு போகிறாங்க. நான் எப்படி பண்ணுறீங்க, ஒரு நாள் அட்டி மீட்டிங் போடுங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அட்டி மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஒன்றா சேர்றாங்களோ, ராஜாக்கள் மாளிகையில் தாங்க. ஓகேவா? ஃபர்தர் கண்டென்ட் கண்டிப்பாக வரும். தம்ஸ் அப், ஷேர் அப்.